இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரெக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ப்ளூ சட்டை மாறன் அவங்க சேனல்ல இருந்து தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க தக் லைஃப் ரிவ்யூன்னு, அவங்க வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஓகே. இன்னைக்கு நம்ம திரையரசு நிகழ்ச்சியில் இயக்குனர் மணிசாரி இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற டக் லைஃப் படத்தை பற்றி பார்க்கலாம். கமல் போட்டு பார்த்தோம்னா இந்த படம் என்ன பற்றி இப்படி வெளியே வரும்போது ஆடா ஒரு டீசர் வெளியே விட்டுருந்தாங்க. இந்த பேரையும் அந்த டீசரையும் வச்சுக்கிட்டு சோசியல் மீடியாலலாம் இது வந்து டக் லைஃப்னா டக்கீஸை பற்றின வாழ்க்கை தான் படமாக எடுத்திருக்காங்க. அதாவது இந்த பவேரியா கேங் மாதிரி குற்ற பரம்பரைகளை பற்றின கதையை படமாக எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சோசியல் மீடியாவில் கிளப்பி விட்டுருந்தாங்க. அப்புறம் படம் ரிலீஸ் நெருங்க தான் இது வந்து ஒரு வழக்கமான ஒரு கேங்ஸ்டர் படம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை போய் பார்த்தா கதை என்னவா இருக்குன்னா, படத்துடைய ஆரம்பத்தில் பெரிய 2 கேங்ஸ்டர் கும்பல் வந்து உட்காந்து ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அதில் ஒன்று கமலஹாசனுடைய குரூப்பு, இன்னொன்று ஒரு சேட்டு ஒருத்தர் இருக்கார் அந்த குரூப்பு. இந்த சமாதான பேச்சுவார்த்தை முடிஞ்சு சமாதானமாக போகும்போது வெளியே பார்த்தா இந்த சேட்டு வந்து வெளியில் போலீஸுக்கு இன்ஃபார்மராக இருந்திருக்கான். போலீஸ்கிட்ட போட்டு கொடுத்துட்றான். போலீஸ் குரூப்பு இவங்கள ரவுண்டு கட்டிடுது. நம்ம ஒரு ட்ராப்பில் மாட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கமல் அலர்ட் ஆகும்போது அங்கே ஒரு ஷூட் அவுட் நடக்குது. அந்த ஷூட் அவுட்டில் வீடு வீடாக பேப்பர் போடக்கூடிய ஒரு கேரக்டர் ஒன்று சுட்டு கொல்லப்படுது. அந்த கேரக்டர் யாருன்னா சிம்புவுடைய அப்பா. சிம்பு சின்ன வயசாக இருக்கும்போது அவர் சுட்டு கொல்லப்படுறாரு. சிம்புக்கு ஒரு 7-8 வயசு இருக்குன்னு வச்சிங்களேன். கதையில் சிம்பு பேர் அமரன், தங்கச்சி பேர் சந்திரா. இவங்க 2 பேர் இருக்கும்போது அங்கேருந்து கமல் தப்பிச்சு போகிறாரு. இந்த சிம்புவை வச்சு தான் அங்கே தப்பிச்சு போகிறாரு. நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் சிம்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூடயே வச்சுக்கிறாரு, வளர்க்குறாரு. சிம்பு வந்து அந்த சமயத்தில் சொல்கிறாரு, எனக்கு சந்திரான்னு ஒரு தங்கச்சி இருக்குது அப்படின்னு சொன்னோடனே, நீ கவலைப்படாத, உன் தங்கச்சியை கண்டுபிடிச்சி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாரு. இப்போது தங்கச்சியை கண்டுபிடிச்சி கொடுக்கறதுக்காக கமலஹாசன் புறப்படுறாரு. ஒரு சின்ன குழந்தை அது காணோம்னா அது எங்கே போய் தேடுவாங்க? ஒன்று அனாதாசிரமத்தில் போய் தேடணும், அல்லது ஏதாவது ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ எங்கேயோ போய் தேடணும். இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஊரில் இருக்கிற இந்த ரெட் லைட் ஏரியா, பாரு, பப்பில் எல்லாம் போய் தேடுறாரு. அங்கே போயிட்டு நீ சந்திராவான்னு பார்க்குற பொம்பளையெல்லாம் கேட்குறாரு. அங்கே திரிசா இருந்துக்கிட்டு நான் சந்திரா கிடையாது இந்திரா அப்படின்னு சொல்லுது. சரி, சந்திரா இல்லைனாலும் பரவாயில்ல, இந்திராவது கிடச்சிதுன்னு சொல்லிட்டு சைஸாக பேசி தள்ளிட்டு வந்துடுறாரு. இந்த விஷயம் பெரியவனான பிறகு சிம்புக்கு தெரிய வருது. இதை தெரிஞ்சுக்கிட்ட சிம்பு, நீ வந்து சந்திராவை பார்த்து கூட்டு வந்து ஏன்ட்ட விட்றேன்னா, சந்திரா கிடைக்கலாம் பரவாயில்ல, இந்திரா கிடச்சிது நீ பாட்டு கூட்டு வந்து வச்சுக்கிட்டே, நீ நியாயமாக ஏன்டெல்லாம் கொண்டாந்து விட்டுருக்கணும், இது எனக்கு இல்லை சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே உள்ளே பூந்து இந்திரா கேரக்டரை கைப்பற்றிருக்காரு. இப்போ 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்துடுது. இந்த பிரச்சனை அஞ்சரக்கொள்ள வண்டியில் மாதிரியும் மாமனாரின் இன்ப வரியில் மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு ஹை பட்ஜெட்டு மாமனாரின் இன்ப வரியாக ஓடி முடிஞ்சிருது. என்ன படம் என்னமோ கேங்ஸ்டர் கதைனாங்க, நீ என்னமோ வந்து விட்டுப்படத்து கதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் கூட கேட்கலாம். இந்த படம் ஒரு கேங்ஸ்டர் படம் அப்படிங்கிறது அவங்களே நம்பலை, அதுக்கேற்ற மாதிரி படமும் எடுக்கலை. படத்தை பார்த்தீங்கன்னா கேங்ஸ்டருக்கான வேலை ஏதாவது ஒன்று செய்யணும்ல, அவங்க என்ன தான் தொழில் செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சீன் கூட கிடையாது. சோத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒன்றா சார்ட்டர் ஃப்ளைட்டில் போகிறாங்க, ஹெலிகாப்டரில் போகிறாங்க, இந்த ஒரு போட் ஒன்று இருக்குமே இந்த காஸ்ட்லியாக, அந்த போட்டில் திரிகிறாங்க. கேட்டால் கேங்ஸ்டருங்கிறாங்க. ஆனால் படத்தில் இவங்க பண்ணுற வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஜெயிலுக்கு போனால் கூட அங்கே இவர் ஜெயிலர் ரூமுக்குள்ளே போனால் ஜெயிலர் வெளியே போயிடுறாரு. அங்கே திரிஷா வந்துடுது. பார்த்தா என்னமோ ஒரு சூட் ரூம் போட்டு வச்சுருக்கிற மாதிரி அங்கே திரிஷா கூட கும்மாளம் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னடா இது என்ன பழக்கம் அப்படின்னு கேட்டால், இந்த வயசில் எல்லாருக்கும் சுகர் வர்ற மாதிரி, பிபி வர்ற மாதிரி, நான் இதில் வந்து ஒரு அடிக்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு அந்த அம்மா உடனே இந்த சுகர் பேபி பாட்டை தூக்கி காட்டுது. அது சுகர் பேபி பாட்டை போட்டுறாங்க. இதில் எங்கடா கேங்ஸ்டர் கதை வந்துச்சு, எதுக்குடா நீங்கள் வந்து யாக்கூசான்றீங்க, 7 சாம்பராயெல்லாம் இழுத்தீங்க இதுக்குள்ளே. அப்புறம் ஜெயிலை விட்டு வெளியே வர்றாரு. ஜெயிலை விட்டு வெளியே வந்து ஆக்ஷனில் இறங்குவார் அப்படின்னு பார்த்தா நேராக திரிஷா வீட்டுக்கு போயிடுறாரு. அங்கே ஒரு 4 நாள் தங்கிட்டு அப்புறம் தான் அபிராமி வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போய் ஒரே ரொமான்ஸ் பண்ணுறாரு. இந்த படத்தில் எங்கே கேங்ஸ்டர் கதை வந்துச்சு, இதை எப்படி கேங்ஸ்டர் கதைன்னு சொல்ல முடியும்?
இப்படி படம் எடுத்து வச்சா இந்த விட்டு படத்து கதையை தான் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு கேங்ஸ்டர்ன்றது அவங்களே ஒத்துக்கல. ஏன்னா நீ ஒரு கேங்ஸ்டரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் அடித்து துவைச்சி கூட்டி குமிச்சு அள்ளி எரிஞ்சிடுறாங்க. இனிமேல் நாங்கள் தான் அப்படின்னுறாங்க. அதுக்கப்புறம் பேரம்பேத்தி எடுத்த வயசில் போயிட்டு இவர் கராத்தாலாம் கற்றுக்கிட்டு வந்து அப்புறம் தான் உண்மையான கேங்ஸ்டர் மாதிரி வந்து சண்டை பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. படத்தில் இந்த ஜிங்கிச்சா பாட்டெல்லாம் கொஞ்சம் கலகலப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்தா அதுலேயும் நீங்கள் அதிபுத்திசாலித்தனத்தை காட்டி அதுக்குள்ளே கதை சொல்கிறாங்க. நம்ம அதை கட் பண்ணி கதைக்குள்ளெல்லாம் போய் ஒரே குழப்பி வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்தா அந்த தி பாடின பாட்டு படத்திலே இல்லை. திடீர்னு பார்த்தா படம் முடியும் போது விண்வெளி நாயகான்னு ஒரு பாட்டை போடுறாங்க. இந்த படத்துக்கும் விண்வெளிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? இந்த கமலஹாசன் கேரக்டருக்கும் விண்வெளிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? இவர் என்ன கல்பனா சாவ்லாவுக்கு சித்தப்பா பிள்ளையா? இல்லை சுனிதா வில்லியம்ஸுக்கு பெரியப்பாவா? என்ன சம்மந்தம் இருக்குது? இந்த புலிமார்க் சீர்காத்தூரில் புலிக்கும் சீர்காழிக்கும் என்ன சம்மந்தம்? அந்த சம்மந்தம் இந்த சம்மந்தம் இருக்குது. ஏதாவது ஒரு லாஜிக்கோட படம் எடுக்கிறாங்களா? படத்தில் பெரிய கேங்ஸ்டர்ன்றாங்க, என்ன தான் தொழில் செய்கிறாங்கன்னே தெரியல. அந்த கேங்ஸ்டருக்குள்ளே சண்டை வந்துச்சுன்றாங்க, என்ன தான் சண்டை வந்துச்சுன்னே தெரியல. இந்த கேங்ஸ்டர்லேயே ரொம்ப ஷார்ப்பான ஆள் சிம்பு தான் அப்படின்றாங்க. அவர் என்னத்தை ஷார்ப்பான வேலையை பார்த்தாருன்னு தெரியல. அதில் வந்து யார் முதல் இடத்த பிடிக்கிறது அப்படிங்கிறது எங்களுக்குள்ளே போட்டின்றாங்க. இங்கே ஒரு வேலையும் இல்லையாடா, இதில் என்னத்தை முதல் இடத்த வந்து பிடிக்க போகிறீங்க அப்படின்னா, அதில் ஒருத்தன் வந்து இந்த தொழிலில் நானும் பார்ட்னராக சேர்ந்துக்கிறேன், எனக்கு 30% கொடுங்கன்றான். இல்லாத தொழிலுக்கு 30% கேட்டுக்கிட்டு இருக்கான். ஒரே குழப்பமாக இருக்குது செட்டியார் மதர். இப்போ ஒரு குரூப் கிளம்பி வருவாங்க உங்கள் மண்டையை கழுவுறதுக்கு. டோன்ட் ட்ரஸ்ட் எனிபடி, அன்ஃபர்கெட்டபிள் தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பேட்டர்லாம் கூப்பிட்டு வருவாங்க. மணி சாருக்கு இது ஒரு கம்பேக், சிம்பு சாருக்கு இது ஒரு கம்பேக், கமல் சாருக்கு ஒரு கம்பேக் அப்படின்ட்டு சொல்லி அள்ளி விட்டுக்கிட்டு வருவாங்க. காலம் பூரா வெறும் கம்பேக் தான். நம்பி போனீங்க, உங்களுக்கு ஜிங்கிச்சாங்க. இப்போ வெளியே ஒரு மேட்ரு பெருசாக ஓடிக்கிட்டு இருக்கு. வி ஸ்டாண்ட் வித் கமல் அப்படின்னு சொல்லிட்டு ஊரே அவர் பின்னால் நிற்குது, நம்மளும் அப்படித்தான். ஆனால் படத்துக்குள்ளே ஒரு விஷயம் நடக்குது. அதில் வந்து சிம்பு ஒரு மேட்ரு தான் கேட்குறாப்புல. நீ எனக்காக தானே சந்திராவை தேடி போனேன், சந்திரா இல்லை இந்திரா தான் கிடச்சிதுன்னு தொக்கா தூக்கிட்டு வந்துட்டல, அதை தூக்கிட்டு வந்து என்கிட்ட தானே கொடுத்துருக்கணும். நீ ப்ரொடியூசர்ன்றதுனால 2 ஹீரோயின் நீயே வச்சுக்கிட்டா எப்படி அப்படின்னு சிம்பு கேட்குறாப்புல. நியாயம் அவர் பக்கம் தானே இருக்குது. படத்துக்கு வெளியே வேணால் நம்ம வி ஸ்டாண்ட் வித் கமல்னு சொல்லலாம். ஆனால் படத்துக்குள்ள வி ஸ்டாண்ட் வித் சிம்பு ஒன்லி. ஐ சே Enjoy the luxurious எடிட் பண்ணி holiday போட்டிருக்காங்களா? Ski holidays. அவ்வளோதானா? ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சொல்லும்போது ஐயோ நானும் ஏதோ பாசிட்டிவாக சொல்ல போகிறார் போல இருக்குது. ஏன்னா அந்த ஆட்லாம் பார்த்தோன்னே ஒருவேளை அதுக்கேற்ற மாதிரி தான் சொல்ல போகிறார் போல இருக்குது. நான் அதனால தான் எல்லோரும் போடுங்க போடுங்கன்னு சொல்கிறீங்க, அதுக்கு தான் நினச்சிக்கிட்டேன். ஒரு செகண்டு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருவாரோன்னு நினச்சிட்டேன். இவர் தானே இல்லை, ஸ்டார்டிங் கதை சொல்லும் போதெல்லாம் அவர் நல்ல விதமாக சொல்கிறதே எனக்கு புதுசாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு நான் வந்து இருக்கும் ஓரளவுக்கு கலாய்ச்சிட்டு போவார் நினைச்சா கூட்டி குமிச்சு கடைசி வரைக்கும் இங்க வெளியில நடக்கிறதையும் வச்சு செஞ்சுட்டு போயிட்டாரு. ஒரு திருவிழா நல்லா இருக்கும், இது வேற லெவல்ல இருக்கு. இந்த ஆதி புருஷ் எல்லாம் பார்க்கும்போது பயங்கரமா இருக்கு. ஒரு டைலாக்கும் வேற லெவல்ல எப்படிதான் யோசிக்கிறாருன்னு தெரியல. நல்லா கலங்கு நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்